ஸோ இதை வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எத்தனை ஸ்கொயர் இருக்குது? ஸோ இந்த குட்டி ஸ்கொயர் 1 2 3 4, இந்த பெரிய ஸ்கொயர் 1. ஸோ இந்த மாதிரி உங்களால் கவுண்ட் பண்ண முடியுது அப்படின்றதுனால இது கவுண்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ மோர் நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு டேபிளில் ஹாரிசாண்டலில் இருக்கிறதும் வெர்டிக்கலில் இருக்கிறதும் என்னன்னு சொல்லுவாங்க? ரோஸ் காலம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த ரோஸும் காலமும் சின்னதாக இருக்கிற இந்த வேல்யூஸ் சின்னதாக இருக்கிற வரையும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். பட் அந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் என்ன ஆகும்னா நம்ம கவுண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 1 2 3 4 சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஆகும்போது இதுவே வந்து ஒரு 4 இந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப குயிக்காகவும் போடணும் எக்ஸாமில், ரொம்ப நாள் கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து ஸ்கொயரில் என்னென்னா ரோஸ் ஈக்குவல் டு காலம், தமிழில் நிரல் ஈக்குவல் டு நிறைன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு டைப் ஸ்கொயர்ஸில் ஃபஸ்ட்டு ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ இதில் ரோஸ் அப்படின்றது இதுதான், காலம்ன்றது இது, கரெக்டாக? இப்போ காலம் எத்தனை இருக்குது? 2 காலம் இருக்குது, 1 2. இங்கே ரோஸ் எத்தனை இருக்குது? 2 2. ஸோ ரோஸ் ஈக்குவல் டு காலம், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 1 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 1. 2 ஸ்கொயரோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. ஸோ அதை நம்ம பார்த்தோம் 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து 5ன்னு சொல்லிட்டோம்.